நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவையான பொருள வேற ஒரு கடையில வாங்கிக்கிறீங்க. அதாவது சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, பிரஷ், டீ தூளு, காஃபி தூளு, பிளா 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 எல்லாமே இங்கேயும் இருக்கு. ஆனா நான் இங்க வாங்க மாட்டேன். வெளிய வேற கடையில வாங்கிக்கிறேன். நீங்க வாங்கவே இல்ல அப்டின்னா சந்தோஷங்க. நான் மனுஷனே இல்ல. நான் டெய்லியும் வந்து பிரஷ் பண்றதே இல்ல. குளிக்கிறதே இல்ல. நான் வந்து பவுடர் போடுறதே இல்ல. குக்கிங் ஆயிலே பயன்படுத்துறது இல்ல. ஃப்ளோரே கிளீன் பண்றது இல்ல. பாத்ரூம் பக்கமே போறதில்ல. நான் மனுஷனே கிடையாது. நீங்க வாங்கவே வேண்டாம். ஓகேவா? மனுஷன் தானே நம்ப எல்லாம். இந்த பொருள்லாம் வாங்குறோமா இல்லையாங்க? நான் நியாயமா கேட்கிறேன். இந்த பொருள் எல்லாம் மனுஷனுக்காக தானே இந்த கம்பெனில இருக்கு. ஓகேவா? இல்ல ஆடு, மாடு அ ஏதாவது சிங்கம், புலிக்கு இருக்கா? எங்க வீட்லலாம் சிங்கம், புலி இல்லைங்க. நான் எதுக்குங்க வாங்கணும்? அப்படியா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ப இந்த பிசினஸ்க்கு துரோகம் பண்றோம். வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டோம். இங்க பொருள் இருக்கு. ஆனா இந்த கடையில வாங்காம, இந்த கம்பெனிய ஏமாத்திட்டு, வேற ஒரு கடையில வாங்கும்போது, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும்? மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல. 100% வெஸ்டேஜ்ல தாங்க கன்சியூம் பண்ணும். 100% என் வீட்ல எந்தெந்த பொருள்லாம் எனக்கு தேவையோ, தேவையே இல்லாத பொருள். நான் வந்து எனக்கு நான் வந்து இந்த பொருள் நான் வந்து ஐப்ரோ பென்சிலே எனக்கு தேவையில்ல. ஓகேவா? நான் பயன்படுத்துனதே இல்ல. எனக்கு அவசியமே இல்ல. அத வாங்குங்கன்னு இங்க யாரும் கம்பல் பண்ணவே இல்லையே. வாங்க வேண்டியதில்ல. நீங்க என்ன பொருள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அந்த பொருள வெஸ்டேஜ்ல வாங்கணுங்க. 100% உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ, வெளிய வாங்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்க வீட்டுக்கு தேவையோ, அத இங்க வாங்கணும். வெஸ்டேஜ்ல இல்லாத பொருள நீங்க வெளிய வாங்கிக்கலாம். ஆனா வெஸ்டேஜ்ல இருக்கிற பொருள வெஸ்டேஜ்ல வாங்காம வெளிய வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க அது ரிசல்ட்ங்கிறது அது வராது. அப்படி வரவங்கள யாரையும் நான் பார்த்ததில்ல.